எல்லோருக்கும் ஹாய். திஸ் இஸ் யுவர் பாஜி டாக்ஸ். நார்மல் பீப்புள்ஸ்லாம் ஒரு சட்டை கிழிஞ்சா அதை தைக்கவோ, ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னா அதை சரி பண்ணவோ, சப்போஸ் நம்ம மொபைலே உடஞ்சி போச்சுன்னா அதை சரி பண்ணாமல் எல்லாத்தையும் புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் சட்டையை தச்சு, இல்லை அந்த பொருளை ஒட்டி, இல்லை அந்த மொபைலில் சர்வீஸ் சென்டரில் போய் சரி பண்ணுவோம். ஆனால் பல மில்லியன் கோடி சம்பாதிக்கிற வெறும் 27 வயசான உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் தான் சாடியோ மேனு. மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த மிக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் தான் இந்த சாடியோ மேனு. இவரோட வார வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 140 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 14 கோடி. இவ்வளோ வருமானம் பண்ணி சம்பாதிச்ச சாடியோ மேனு விளையாடுற கிரவுண்டை தவிர்த்து எல்லா பொது இடங்கள்லையும் உடஞ்சி போன டிஸ்பிளே உள்ள மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை பற்றி அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் இந்த உடஞ்சி ஃபோனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு சாடியோ மேனே சொல்லியிருக்காரு, இந்த மொபைலை நான் சரி செஞ்சுருவேன், டிஸ்பிளே மாற்றிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இன்டர்வியூவர் அவர்கிட்ட திருப்பி கேட்குறாரு, நீங்கள் ஏன் அதை சரி பண்ணணும்? ஒரு புது மொபைல் வாங்கிக்கலாமே, நீங்கள் தான் பல கோடி சம்பாதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சாடியோ மேனே சொல்லியிருக்காரு, என்னால் 1000 மொபைல் வாங்க முடியும், 10 ஃபெராரிஸ் கார் வாங்க முடியும், ஏன் என்னால் 2 ஜெட் விமானம், டைமண்ட் வாட்சஸ் கூட வாங்க முடியும். அவ்வளோ வருமானம், பொருளாதாரம்லாம் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஏன் வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்க வச்சுருக்காரு. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன், ரொம்ப வறுமையை பார்த்துருக்கேன். சாப்பாட்டுக்கு அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு படிக்க பணம் இல்லை, செருப்பு கூட என்கிட்ட இருக்காது, வெறும் காலில் தான் விளையாடுவேன், நல்ல ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். அதனால தான் நான் இப்போ சம்பாதிக்கிற பணத்தில் நிறைய ஸ்கூல் கட்டியிருக்கேன். எங்கள் மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு காலணிகள், ட்ரெஸ்ஸஸ், சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப ரிச்சாக வசதியாக வாழ்கிறதுக்கு பதிலாக இப்படி என் நாட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த இன்டர்வியூரும் சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்லாம் எல்லாத்தையும் இல்லை, தேவையில்லாத ஆடம்பரமும் தேவையில்லாத செயல்களும் செஞ்சு இருக்கிற பணத்தை காலி பண்ணுற இந்த காலத்தில் சாடியோ மேனே அவரோட மனநிலைமை, அவரோட உணர்வு, எண்ணங்கள்லாம் எங்கேயோ எவ்வளோ தூரத்துக்கு அங்கிட்டு இருக்குது. இதிலிருந்து ரெண்டு விஷயந்தான், ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து திறமையின் மூலமாக மட்டும் இவ்வளோ மேலே உயரத்துக்கு உச்சத்துக்கு வளர்ந்த சாடியோ மேனே மாதிரி நம்மளும் திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும். அடுத்து நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், பெரிய உயரத்துக்கு உச்சத்துக்கு போனாலும் நம்ம கடந்து வந்த பாதையை மறக்காமல் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி பண்ணணும். இந்த சம்பவம் கேட்ட உடனே எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.